ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சொல்ல அஞ்சலி. அஞ்சலி 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 அஞ்சலி
This is cheating. சீட்டிங் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சர்ப்ரைஸ். ஹே அனூப், சும்மா தான் விளையாட்டுக்கு. அஞ்சலி, இது உனக்கு வேணா விளையாட்டா இருக்கலாம், ஆனா உனக்கே தெரியல இந்த மாதிரி பண்றதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு. ஹே, ஏதோ மேல உள்ள பிரியத்துல பண்ணோம், அதுக்கு போய் அப்செட் ஆகலாமா? தட்ஸ் ரைட். உங்களுக்கு வேணா இது என்ஜாய்மெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி தோணல. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அஞ்சலி. அனூப், நீ நல்ல பையன்ல, இப்படிலாம் சீரியஸ் ஆகக்கூடாது. சாரி 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 சாரி. ஓகே, இப்போ நான் உன்னை மன்னிச்சிடறேன். ஆனா திரும்ப இந்த மாதிரி நடந்துச்சு. அஞ்சலி, எனக்கு ஒரு நீ பெரிய ஹெல்ப் பண்ணணும். ஆக்சுவலாக 1ஆம் தேதி என் மகனோட அட்மிஷன் இருக்குது. ஸோ எனக்காக ஊட்டிக்கு போயிட்டு ஒரு ஆட் ஃபிலிம் ஒன்று ஷூட் பண்ணிட்டு வரியா ப்ளீஸ்? பாஸ் கிட்ட சொல்லிட்டியா? நீ சரினா போதும் அஞ்சலி, அவரை பார்த்து பேசி நான் கன்வின்ஸ் பண்ணிடுறேன். ஹலோ. இல்லை அஞ்சலி, டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதான் லேட்டு. பக்கத்தில் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவேன். ஓகே. எடிட்டிங் மற்ற விஷயம்லாம் நீயே பார்த்துக்க, சரியா? சரி. எனக்கு ஊரில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே. ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆமாம் சொல்லவே இல்லை. ஆமாம், நீங்கள் எல்லாரும் வரணும், வரலன்னா சும்மா விட மாட்டேன். ஓகே, பாய். ஹாய். ஹாய். அப்புறம் ஷூட்டிங்லாம் எப்படி நடந்துச்சு? இங்கே குளிரில் எல்லாம் உருகுறாங்க, ஏதோ நடந்துச்சு. ஹலோ. அனூப், யா தேங்க்யூ. டிக்கெட் கன்ஃபார்ம். ஆமாம், ஹாஸ்பிட்டல் என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ண யாரும் எடுக்கல. எங்க அம்மாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. இப்போ என்னாச்சு பாத்தியா? மேல இருந்து விழுந்ததுக்கு அப்புறம் பேசவே இல்லையா. என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அனூப், உனக்கு தெரியும்ல, கீதா இருந்ததுக்கு அப்புறம் அந்த வீடே ஒரு சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு. அதுல இருந்து மீள்றதுக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதை பற்றி இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அங்கே போய் முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, கம். ஸ்பைனல் கார்டில் அடிபட்டிருக்கு. இப்போ எதுவும் சொல்ல முடியாது. பிளேட் சப்போர்ட் கொடுத்து அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரியாக தெரியல. பால்கடியிலேருந்து கீழே வந்து அடிபட்டதாக சொன்னாங்க. வாசுதேவன் ஒருத்தர் தான் பணம் கட்டி இவங்களை இங்கே அட்மிட் பண்ணியிருக்காரு. அஞ்சலிம்மா, அம்மாவா பாத்தீங்களா? ஆமா, என்ன நடந்துச்சு? தெரியலப்பா, ஏதோ கீழே விழுற சத்தம் கேட்டுச்சு. நான் எல்லாம் விடாம சத்தம் போட்டதுனால என்னன்னு வந்து பார்த்தோம். பெரியம்மா சுயநினைவு இல்லாம கீழே கிடந்தாங்க. கையில கொஞ்சம் துணியும் இருந்துச்சுப்பா. அதை காய போடுறப்ப கால் தவறி கீழே விழுந்துட்டாங்களோ என்னமோப்பா. நீங்க யாரும் அப்ப வீட்டில் இல்லையோ? நாங்க யாரும் இல்லை. எங்க இருந்தீங்க? சாயந்தரம் ஆனால் நாங்கள் யாரும் இந்த பக்கம் வரமாட்டோம். நீங்க யாரு? நான் ஜாக்கோ, இந்த வீட்டில் டிரைவராக இருக்கேன். இந்த வீட்டில் ஏதோ பேய் பிசாசு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அதனால தான் நைட் ஆனால் யாரும் இந்த பக்கம் வரதில்லை சார். அதுவும் இல்லாமல் ராத்திரி நேரத்தில் அழுகிற சத்தமும் அலறல் சத்தமும் கேட்டதாக சொல்கிறாங்க சார். அதெல்லாம் இன்னுமா நீங்கள் நம்புறீங்க? ஆமாம் சார், இவங்க கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எதையோ பார்த்து பயந்துருக்காங்க சார். அதனால 2 வாரம் வேலைக்கு கூட வரல சார். அப்புறம் அந்த பால்காரன் கேசவன் அவன் கூட பார்த்ததா சொன்னான். யார? செத்து போன கீதா மேடத்தை தான்.
அதுக்கப்புறம் அந்த பால்காரனை பார்க்கவே இல்லைங்க. அம்மா எப்பயும் கையில் பைபிள் வச்சுருப்பாங்க. அந்த தைரியத்தில் நாங்களும் இருந்தோம். தூரம் தூரம் போனாய் நீயும் இந்த கடலினை தாண்டி. அழகின் முத்தே உன்னை அழைத்து போகாத தூரம் சென்றாய். யாரும் தாங்கா தாழ்வாரங்கள் உன்னை காணும் நேரம் கண்டேன் கண்ணில். முத்தேயுன் ஆசைகளே முத்தம் தந்து உறங்க வைத்தேன். மின்னும் சிலுவையில் ஒரு மாலை சூட்டினேன். முத்தேயுன் ஆசைகளே முத்தம் தந்து உறங்க வைத்தேன். மின்னும் சிலுவையில் ஒரு மாலை சூட்டினேன். வெள்ளி பின்னாக உன்னை பார்த்தேன் தூரத்தில் நானே. எல்லாம் கனவே என்று சொன்னார்கள் யாரோ காற்றில். கடல் தாயின் ஆசைகள் எல்லாம் கண்ணீராய் கரைந்து கலந்து போகும். தூரம் தூரம் போனாய் நீயும் இந்த கடலினை தாண்டி. ஜீவனற்ற சங்கு போல வாடியுலர்ந்த பயிர் போல் கண்ணீரில் கரைந்து இந்த கடலில் வீழ்ந்தேன் நான். ஜீவனற்ற சங்கு போல வாடியுலர்ந்த பயிர் போல் கண்ணீரில் கரைந்து இந்த கடலில் வீழ்ந்தேன் நான். ஒரு மௌனச் சிப்பிக்குள்ளே ஒரு துளி கண்ணீர் மட்டும் மேலே தாளம் தட்டும். அவளுக்குள் மௌன ராகம். கடல் தாயின் பொன்முத்தே வைரமே நீ வாராய் வாராய் வாராயோ.
அஞ்சலி என்னாச்சு? அஞ்சலி என்னாச்சு? அங்க ஏதோ இருக்கு. எங்க? அங்க ஒண்ணும் இல்ல. நீ பேசாம என் கூட வா. வா. அஞ்சலி, அஞ்சலி, ப்ளீஸ் கம். நம்ம பெரியவர் என்ன சொல்ல வராருன்னா, உங்க அம்மா பெட்ல படுத்த படுக்கையா இருக்கிறதால நாம நிச்சயம் பண்ண தேதியிலேயே கல்யாணத்தை நடத்திடலாம். அதை பார்த்தாவது அவங்க உடம்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம்ல. அதுக்கப்புறம் பாம்பே போகலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கட்டும். ஃபாதர் சேவியரை இனிமே தான் போய் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வாசு அங்கிள். ஆமாம், நான் தான். தேங்க்ஸ். நீங்கள் தான் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததா சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் கட்டின பணம். ஐயோ, அதுக்காகலாம் நான் இங்கே வரலம்மா. அஞ்சம்மா எனக்கு சொந்த அக்கா மாதிரிம்மா. சென்னைக்கு பிஸ்னஸ் விஷயமா அப்பப்போ வரும்போதெல்லாம் வீட்டுக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு தான் போவேன். உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் தனியாக இருக்காதீங்க, இந்த வீட்டை விற்றுட்டு தாமஸ் வீட்லேயோ அவங்க அண்ணன் வீட்டுக்கோ போய் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்கன்னு அன்றைக்கே சொன்னேன். எங்கே கேட்டாங்க? அது இருக்கட்டும், கொஞ்சம் இங்கே வாங்க. உங்கள் அம்மா எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டையே தோட்டத்தை விற்றா எனக்கு தான் கொடுப்பேன்னு அன்றைக்கே சொன்னாங்க. போன வாரம் வந்தப்போ மேனேஜர் கோவிந்தன் சொன்னார் அம்மா உங்களை பார்க்கணுன்னு. அதனால தான் உங்கள் வீட்டுக்கு நான் போனேன். இந்த மாதிரி நேரத்தில் இதை கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்க வேணாம். உன்னோட கல்யாணம் இருக்கிறதாவும் அது முடிஞ்சதும் அம்மாவை கூட்டிகிட்டு பாம்பே போகிறதாவும் இங்கே யாரோ பேசிக்கிட்டு தான் நான் கேட்டேன். அப்படி நடந்தால் இந்த வீடும் தோட்டமும் அனாதையாக அப்படியே பாலடைஞ்சு போயிடும். நான் உங்கள் வெல்விசராக ஒன்று சொல்கிறேன் கேளு. அஞ்சலி, உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானே வாங்கிக்கிறேன். நான் கொஞ்சம் யோசிக்கணும். மற்றவங்க கொடுக்குற பணத்தை விட நான் அதிகமாகவே கொடுக்குறவா.
இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அது இருக்குன்னு ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் ஒரு தடவை எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு. ஆமாமா, அது கூட நல்லதுதான். அதுக்குள்ள பத்திரத்துல கூட ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. பழைய வீடு இல்லை, சொந்தம் கொண்டாடிக்கிட்டு யாராவது பங்கு கேட்டு வந்தாலும் வரலாம். யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். வீட்டோட பத்திரத்தை நான் பார்த்தேன். அது என்ன இருக்குன்னா, அஞ்சம்மாவுக்கும் அவங்க தம்பி தங்கச்சிக்கும் பங்கு இருக்குன்னு. அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு வருவாங்க இல்லையா, அப்போ பார்த்து நீ கையெழுத்து வாங்கியிருக்க. அப்புறம் கீதாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் நீ கையெழுத்து போட்டால் போதும் இல்லையா? நான் தான் சொன்னேன்ல, யோசிச்சு சொல்றேன்னு. ஆமாம்மா, யோசிச்சே சொல்லு. நான் இப்போ கிளம்புறேன், அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். அஞ்சலி 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 என்னாச்சு அஞ்சலி 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 என்னாச்சு அஞ்சலி 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 என்ன ஒண்ணு இல்ல அஞ்சலி பயப்படாத அஞ்சலி ஒண்ணு இல்ல ஏதாவது கெட்ட கனவு கண்டியா சொல்லு அஞ்சலி கண்ணு திறந்து பாரு ஒண்ணு இல்லடா ஒண்ணு ரிலாக்ஸ் அஞ்சலி நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப சாமியை நல்லா வேண்டிட்டு பட பயப்படாத நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் ஓகே ஐ எம் ஹியர் சொன்னதுலேருந்து உங்களுடைய சூழ்நிலை என்னங்கிறது எனக்கு நல்லா புரியுது சார். இப்போ இது என்னுடைய மேற்பார்வையில் இல்லைங்கிறதும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் பிஷப் கிட்ட இதை பற்றி பேசிட்டு உங்களுக்கு கல்யாணத்துக்கான ஒரு நல்ல தேதியை பார்த்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். சரி, அப்போ நான் வரட்டுங்களா? ஆயிரம் திரி விளக்கை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை நேரில் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அஞ்சலி. இது எத்தனை வருஷமா இங்கே இருக்கு? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதிலிருந்தே இது இங்கே தான் இருக்கு. ஏ அஞ்சலி, இது நான் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஏய் ஜாக்கிரதை, அது லோடட் கன். காட்டில் வேட்டையாடுறதுக்காக வச்சிருக்காங்க. அதை எங்கள் தாத்தா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு.
நம்ம அம்மாவுக்கு அடிபட்ட விஷயம் எனக்கு மத்தியானம் தான் தெரியும். அப்போவே கிளம்பிட்டேன். வந்து சேர நைட் ஆயிடுச்சு. இப்போதான் மயக்கம் தெளிஞ்சது. இன்னும் கொஞ்சம் கொடுக்கவா? மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இந்தா இங்கே தான் தலையில் அடிபட்டு கொஞ்சம் வீங்கி இருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எதுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. நான் கீதாவை பார்த்தேன். அவன் என்ன விட மாட்டான். அஞ்சலி, ஏன் நீ இப்படிலாம் பேசுற? அவளை எப்பவும் மனசுலயே நினைச்சிட்டு இருக்கிறதால தான் உனக்கு எப்படிலாம் தோணுது? ஆமா. இல்ல, அவளை பத்தி உனக்கு தெரியாது அனூப். சின்ன வயசுல இருந்து என் மேல வெறுப்பா இருப்பா. அப்படிலாம் இல்ல. என்ன கொல்ல அவ என்ன வேணாலும் செய்வா. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. நிம்மதியா தூங்க அஞ்சலி. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நீ படுத்துக்கம்மா. படுத்துக்க. அனூப் வா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கீழே விழுந்த ஷாக்கில் இருக்கா. ஸ்கேன் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் நான் சொன்ன விஷயத்த மறந்துட வேண்டாம். டாக்டர் என்ன சொல்றாருன்னா அஞ்சலியை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை காட்டலான்னு. அவ ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பா. அதுக்காக நீ புரியாம பேசுற. அந்த வீட்டை பத்தி உனக்கு தெரியல. பல மர்மங்கள் அங்க இருக்கு. கீதாவோட அகால மரணம் இதோ இப்ப இந்த அஞ்சம்மாவுக்கு நடந்தது. இது எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. எதுக்கும் உங்க கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள அஞ்சலிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஒரு ஒப்பீனியன் வாங்குறதுல தப்பு இல்லையே.
கூடில்ல குயிலே நீ நாடோடி பறவைகளே தேடுவதாரை நீ பாடும் தோழனையோ மலர் சூடி நிற்கும் இவள் தேன் மாது குளிர் காற்று கிச்சு கிச்சு மூட்டுமே என கேலி செய்யும் என் தோழா நீ போ கூடில்ல குயிலே நீ நாடோடி பறவைகளே கடலிலே இது வெறும் கவிதை தானே மலர் சூடி நிற்கும் இவள் தேன் மாது குளிர் காற்று கிச்சு கிச்சு மூட்டுமே என்னை கேலி செய்யும் என் தோழா நீ கூடில்ல குயிலே நீ நாடோடி பறவைகளே நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் அஞ்சலி. அடுத்த வெக்கேஷனுக்கு தான் வருவேன். நான் சர்ச் கிட்ட வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு கண்டிப்பாக நீ வரணும். உன்னை பார்த்துட்டு தான் நான் கிளம்புவேன். ஆண்டி, அஞ்சலி வரலையா? வரேன்னு சொன்னாப்பா, ஆனா வரலன்னு நினைக்கிறேன். சரி, நான் வரேன். அஞ்சலி அஞ்சலி எங்க? இங்க இல்ல, எங்கேயோ சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னான். ஆனா அவங்க வரலையே. இது அஞ்சலி வந்தால் கொடுத்துறீங்களா? அப்புறம் மறக்காம நான் இங்கே வந்துட்டு போனதையும் சொல்லிடுங்க. போட்டோ ஓடி எடுத்துக்கிறீங்க. நிறுத்துங்க. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்?
ஹாய் அனூப், கல்யாணம்லாம் முடிஞ்சாடா? இந்த அண்ணன் காசுல 5 பைசா செலவில்லாத கல்யாணம் பண்ணிட்டால? சரி சரி. நிஜமாவா? அதான் சார், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு குழப்பமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு உங்களை பற்றின ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்கல்ல, உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்போ டாக்டர் சன்னின்னு ஒருத்தர் சால்வ் பண்ணாருன்னு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசி. சரி, நான் அவன்கிட்ட எப்படியாவது பேசுகிறேன். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. அவனுக்கு வேறு மண்டையில் 2 ஸ்க்ரூ லூஸு. இந்த உலகத்தில் அவன் எந்த மூலையில் இருந்தாலும் நான் அவனை தேடி பிடிக்கிறேன். ஓகே? நீங்கள் இந்த பேய் பிசாசு அப்புறம் ஆனை பூனை இப்படியெல்லாம் சொல்லி இந்த வீட்டை விட்டு என்னை விரட்டி இந்த சொத்தை எல்லாம் நீங்கள் சுருட்டிடலான்னு பிளான் பண்ணீங்கன்னா அது நம்மக்கிட்ட நடக்காது மகனே. நான் இந்த வீட்டில் வந்து ஒரு அடி இடமும் முடிய கூட எதிர்பார்க்கல. எனக்கு சேர வேண்டியது வந்து சேர்ந்தா போதும். அப்புறம் இந்த வீட்டில் சில குழப்பங்கள் இருக்குங்கிற விவரம் கூட எனக்கு நல்லா தெரியும். இவளோட அம்மாவுக்கு முழு பைத்தியம். சங்கிலியில் கட்டி போட்டு நாக்கு தள்ளி சத்தா. அந்த இடம் தொடர்ச்சி இன்னும் இங்கே இருக்கு. ஏன் பொண்டாட்டி போடி குஞ்சமாவுக்கும் கொஞ்சம் பயமுடு. தேவையில்லாம பேசிட்டு இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். கீதா இறந்ததுக்கு அப்புறம் அவளோட ஆத்மா இந்த வீட்டில தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்க தேடி அவ பாடி கிடைக்காதனால அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவும் செய்யல. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நிறைய அபசகனங்கள் நடந்துச்சு. கடைசியா நாங்கெல்லாம் வேளாங்கண்ணிக்கு போய் ஃபாதர் டேவிட்டை கூட்டிட்டு வந்தோம். அவர் ஜெபம் பண்ணிட்டு எங்ககிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? செத்து போன கீதாவோட ஆவி வெறி பிடிச்சி இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு. அவளுக்கு பிடிச்ச பொருட்களையும் பிடிச்ச மனுஷங்களையும் விடாம சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தாளாம். அதுக்கப்புறம் அதை அடக்கிறதுக்காக ஃபாதர் ஜெபம் பண்ணி வாசல்ல ஒரு சிலுவையை மாட்டி அந்த ஆவியை ரூம்ல வச்சு பூட்டிட்டாரு. இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரியாம அந்த ரூமை திறந்ததுனால கீதாவோட ஆவி வெளியே வந்துருச்சு. அதுதான் அஞ்சலி செஞ்ச தப்பு. நடந்தது என்னமோ நடந்துருச்சு. இப்ப நம்ம எல்லாரும் உடனடியா என்ன செய்யணும்னா அந்த ஃபாதரையே திரும்ப கூட்டிட்டு வந்து ஜெபம் செஞ்சு அந்த ஆவியை ரூம்ல வச்சு பூட்டணும். அப்படி இல்லைன்னா இந்த வீட்டுல இன்னும் நிறைய மர்மங்கள்லாம் நடக்கும். உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஃபாதர் டேவிட்டை கூட்டிட்டு வந்து ஜெபம் செஞ்சு அதை அடைக்கிற வரைக்கும் அந்த ரூம் பக்கமே யாரும் போகாம இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இவன் ஒரு புது திரைக்கதை எழுதுறான். சரி, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஒரு நிமிஷம் தங்கச்சி, நான் ஒன்று சொல்றேன். எனக்கு இந்த வீட்டில இருந்து ஒரு மயிர் மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. சாரி, எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம். துப்பி தள்ளிட்டால. இங்க வேலைக்கு ஆகாது, வெளியே போய் பார்ப்போம். என்ன சத்தம்? இது கூட வேணும்னு தான் செஞ்சிருப்பானுங்க. இதான அஞ்சம்மாவுடைய பங்களா? யாருக்கு புதுசா? ஐயோ, யாராவது சொல்லுங்க, இதான அஞ்சம்மாவுடைய பங்களா? ஆமா ஆமா. இந்த பைத்தியக்காரன் யாரு? வர்ற வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் ஷாப் தேடி தேடி நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். நான் கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தா இவன் பக்கத்துல நின்று பேய் பேய்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆமா, இவன் தானே பேஷண்ட். இவனுக்கு மருந்தெல்லாம் கிடையாது. சங்கிலியில கட்டி போட்டு 4 அடி பரம்பால அடிக்கணும், அப்பதான் சரியாகும். அடிச்சிடறான். அவன் யாருவன்? எங்க சொந்தக்காரரு. அது சரி, நல்ல சொந்தக்காரன் போங்க. ஆமா, நீங்க யாரு? அமெரிக்கால இருந்து வர சனி ஜோசப் என் பேரு. நகனு நினைச்ச ஆளு. அம்மா, அது யார் அனு? பாத்ரூம்குள்ள எட்டி பார்க்கறான். யார் குளிக்கிறான்னு தெரியலையே. பாட்டி குளிக்கிறத பார்த்துட்டு வர்றான். முடி வெள்ளையா இருந்தவன அமெரிக்காக்காரி நினைச்சிட்டானா? குட் மார்னிங். மானங்கட்டவனே.
எங்கே போகிறீங்க 2 பேரும்? வாக்கிங் போகிறோம். இவ்வளோ சீக்கிரம் எங்கே போயிட்டு வரீங்க? வேளாங்கண்ணிக்கு விடிய காலையிலேயே கிளம்பிட்டோம். ஃபாதர் டேவிடை பார்க்கறதுக்காக. அங்கே ஆளுங்க கூட்டம் சேர்றதுக்கு முன்னாடி போனாதான் ஃப்ரீயாக பார்க்கலான்னு. நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன். சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நீங்களும் வாங்கலேன். அப்போ நாங்களும் காரில் வரோம். வீட்டுக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் வாக்கிங் போகிறோம். என்னையும் உன் கூட கூட்டிட்டு போறியா? சம்பந்தப்பட்ட பொருள் எதுவும் இனிமே இங்க கிடையாது. எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது. அஞ்சலி, ஹாய். அனூப். சனி ஜோசப். அஞ்சலிக்கு நீங்களே பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன நடக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன்.
இந்த பொண்ணு தான் எல்லா கலாட்டாவும் பண்ணிக்கிட்டு வீட்டில் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. அது இருக்கட்டும், நம்ம 2 பேரும் எப்போ மீட் பண்ண போகிறோம்? அஞ்சலி, உனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இருந்தாலும் இது ஒரு ஜெனரல் செக்அப் தான். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்க இஷ்டம். பைத்தியக்காரி மாதிரி சங்கிலி போட்டு கட்டுவீங்களோ கயிறு போட்டு கட்டுவீங்களோ ஏதோ ஒன்று பண்ணுங்க. இல்ல அஞ்சலி, இவர் அந்த மாதிரி டாக்டர் இல்ல. எஸ், அனூப் இஸ் ரைட். நான் டாக்டரும் இல்லை, உன் நோயை குணப்படுத்தவும் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னா நீ கேட்ப, அப்புறம் எதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்? என்னோட வேலை இந்த பேய் பிசாசுங்களை எல்லாம் பிடிக்கிறது. நீ சொன்னது கரெக்ட் அஞ்சலி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரிஞ்சிருச்சு. இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் இங்க இருக்கிற வேற ஒரு சக்தி. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா அந்த சக்தியை பிடிச்சி உன் முன்னாடி நிறுத்துறேன். மற்றபடி உன்னை பைத்தியம் சொல்றவங்க தான் பைத்தியக்காரங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அந்த அமானுஷ்ய சக்தி இங்க ஏன் சுத்துதுன்றதை கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் விஷயங்களை அனுப்பி சொன்னா, ஆனா கீதா இறந்த அன்னைக்கு ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். அன்னைக்கு என்ன நடந்தது? விஷயத்தை சுருக்கமா சொல்றேன். என் சின்ன பொண்ணு சுசீலாவோட கடைசி பையன் அனூப், அதாவது என் பேரன், அவன் எப்பவும் வெக்கேஷன் நாள்ல இங்க வந்து என் கூட தான் தங்குவான். எனக்கு தெரியும் அந்த பையனை. அவன் தான் உன் பொண்ணு அஞ்சலியை விரும்புறான். இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். அண்ணனுக்கு நல்லாவே தெரியும், இந்த வயசு வரைக்கும் ஊட்டி விட்டாலும் பாட்டு பாடி தூங்க வச்சாலும் 2 பேருக்கும் ஒன்றா தான் செஞ்சுருக்கேன். கல்யாணம் நடந்தாலும் 2 பேருக்கும் ஒன்றா தான் நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் இப்போ என்ன அவசரம்? இருந்தாலும் கீதாவுக்கும் ஒரு நல்ல பையனை பாருங்கண்ணே. நானும் அதை பார்க்குறேன். இருந்தாலும் என் பாம்பேக்கார மாப்பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதை ஞாபகம் வச்சுக்கேன். அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நீ அவனோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டல. கீதா, உனக்கு என்னாச்சு? பேசாத. மனசுல பெரிய மகாராணின்னு நினைப்பு. அதான் உனக்கு இவ்வளவு திமிரு. அனுக்கு என்னதான் பிடிக்கும்? அவனை மயக்கி வசியம் செஞ்சுட்ட. என்ன மாயம் பண்ணியோ தெரியல, அவன் உன் பின்னாலேயே சுத்துறான். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. வேண்டாம், இனி யாரும் வேண்டாம் எனக்கு. அவனை நீயே கட்டிக்க, நீயே கல்யாணம் பண்ணிக்க. ஆனா நீ அவனோட ஒரு நாள் கூட நிம்மதியா வாழ முடியாது. நிம்மதியா வாழ முடியாது. அஞ்சம்மா, அஞ்சம்மா, அஞ்சலி அனுப்ப லவ் பண்ணா, அனுப் அஞ்சலி லவ் பண்ணா. இது தெரியாத கீதா அனுப்ப லவ் பண்ணிட்டா. கீதா தன்னை லவ் பண்ண தெரியாம அனுப் அஞ்சலி லவ் பண்றான். ஆரம்பத்துல அஞ்சலி நினைச்சுக்கிட்டு கீதா கிட்ட அனுப் தன்னை லவ் சொன்னா. அதுக்கப்புறம் அஞ்சலி கிட்ட கரெக்டா லவ் சொல்லிட்டா. ஆனா கீதா அனுப் தன்னை லவ் பண்றத நினைச்சுக்கிட்டு அனுப்ப லவ் பண்ணா. கீதா அனுப்ப லவ் பண்றது தெரியாம அஞ்சலி அனுப்ப லவ் பண்றா. ஒரு கட்டத்துல அஞ்சலி அனுப்ப லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே கீதா தன்னுடைய காதலை மறைச்சிட்டா. கீதா அனுப்ப லவ் பண்ற விஷயம் தெரியாத அஞ்சலி ஒரு நாள் கீதா கிட்ட தன்னுடைய லவ் சொல்றா. ஆனா கீதா அனுப்ப லவ் பண்ணதும் அஞ்சலி அனுப்ப லவ் பண்ணதும் அஞ்சம்மா நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தீங்கல்ல. ஒண்ணுமே புரியல. இல்ல அவங்களுக்கா எனக்கா? அவங்களுக்கே புரியாதப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியாதுங்கிறது எனக்கு நல்லா புரியுது. அது வந்து அஞ்சம்மா, உங்களுக்கு தெரியாத விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடிஞ்சா நான் தெரிஞ்சுக்க வந்த விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கலான்றது எனக்கு தெரியுது. நான் சிம்பிளா சொல்றேன். கீதா அஞ்சலியை லவ் பண்ணா, அஞ்சலி கீதாவை லவ் பண்ணா. ப்ளீஸ் 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 பேசி குழப்பாதீங்க ப்ளீஸ். வீட்டுக்கு தலையா இருக்கிற இவங்க வாயை திறந்தாதான் தலை எது வாழுதுன்றது எனக்கு புரியும். அஞ்சம்மா, இதை பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க. குழப்பம் இல்லாம தெளிவா சொல்றேன். கீதா அனுப்ப லவ் பண்ணாங்கிறதையும் இது அஞ்சலிக்கு தெரியாதுங்கிறதையும், இது தெரியாம அஞ்சலி அனுப்ப லவ் பண்ணாங்கிறதையும், அனுப்பும் அஞ்சலியும் லவ் பண்ணாங்கிற விஷயம் கீதாக்கு எப்ப தெரிஞ்சதோ, அஞ்சலி அனுப்ப லவ் பண்றான்னு தெரிஞ்சும் கீதா அனுப்ப லவ் பண்ணதும், அனுப் கீதாவை லவ் பண்ணாம அஞ்சலியை லவ் பண்ணதும், இந்த லவ் எல்லாம் ஒன்னா குழப்படியாகி அஞ்சலி நினைச்சுக்கிட்டு கீதா கிட்ட அனுப்ப அடிக்கடி பேசின விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அது அஞ்சலி கீதா ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் அனுப்ப லவ் பண்ணாங்க. அதேதான். இந்த மாதிரி தெளிவா கேட்கலாம்ல. நீங்க கேக்குறது எதுவா இருந்தாலும் தெளிவா கேளுங்க. அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்றப்போ குழப்பம் இல்லாம சொன்னாதான் அவங்களுக்கு அது தெளிவா புரியுங்க. நீங்க சொன்ன விஷயம் இந்த அம்மாவுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, எனக்கு ஒரு விஷயம் புரியல. கேட்கவா? என்ன? இந்த பைத்தியெல்லாம் தெளியறதுக்காக மருந்து மாத்திரை எல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, இருக்கா? இருக்கு. அதுல ஒரு 4 மாத்திரையை போட்டுட்டு இந்த தண்ணியை குடிங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க வந்துட்டு இருக்கிறவனெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்குறான். பைத்தியக்காரன்.
அஞ்சம்மா நான் அப்புறமா வரேன். இந்த மாதிரி குழப்பவாதிங்க இல்லாத நேரமாக பார்த்து நம்ம பேசினா தான் எந்த விஷயமும் தெளிவாக புரியும். நான் போயிட்டு வரேன். டாக்டர் சார் எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க. பேயை பிடிக்க இன்னொரு ஆள் வந்திருக்காரு. பேயை பிடிக்க இன்னொரு ஆளா? அது யாருன்னு பார்த்துருவோம். நீ போ, நான் பின்னாடியே வரேன். சரி. யாரு? வேளாங்கண்ணி டேவிட் மார்ட்டின். வேளாங்கண்ணில இருந்து டேவிட் மார்ட்டின். வேளாங்கண்ணில இருந்தா? அக்ரிமெண்ட் ரெடி, படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து. பேசாதீங்க, ஃபாதர் இருக்காரு. அந்த வேத புத்தகத்தை எடுங்க. தொடங்க. வாசிங்க. உள்ளே சென்றபோது இயேசுவின் உடலை காணவில்லை. அதனால் அவர்கள் பயந்திருக்கலாம். மின்னும் ஒளியோடு இருக்கும் 2 ஆண்கள் பக்கத்தில் இருப்பதை பார்த்தார்கள். பயத்தில் தலை குனிந்து நின்றிருந்த அவர்களிடம், உயிரோடு இருக்கும் நீங்கள் இருந்தவர்களிடம் என்ன தேடுகிறீர்கள்? நிறுத்து. நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா சொல்லுங்க ஃபாதர், ஏதாவது பிரச்சனையா? அது திரும்பவும் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? என்னைக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்க? வர 30ஆம் தேதி. கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் இருக்க மாட்டீங்கல்ல? எல்லாரும் இங்க இருந்து போயிடுவீங்கல்ல? இல்ல ஃபாதர், இந்த வீட்டை நாங்க விற்க போறோம். அந்த வாஸ்தவன் சார் தான் அதை வாங்கிக்க போறாரு. அது வரைக்கும் நீங்கள் தான் எங்களை எப்படியாவது. நல்லது, நான் பிரார்த்தனை பண்ணுறேன். நான் கொடுத்த பொருளை வீட்டில் வச்சதுக்கப்புறம் ஏதாவது தப்பு நடந்ததா? இல்லை ஃபாதர், அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை. அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. அதில் ஏதாவது தப்பு இருந்தால் வக்கீல்கிட்ட பேசிக்கங்க. அப்புறம் எல்லாரும் 4 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கணும். செக்கோ பணமோ அங்கே செட்டில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வழி மறிச்சதுக்கு மன்னிக்கணும். நான் டாக்டர் சனி ஜோசப். தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். விஷயம் தெரிஞ்சும் கூட அதை மனசுலேயே வச்சுக்கிட்டேன். நீங்க எதுவும் சொல்லாம ஏன் போறீங்க? நீங்க கேட்கறத என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. உயிரோடு இருக்கும் நீங்கள் இறந்தவரிடத்தில் என்ன தேடுகிறீர்கள் அந்த பொண்ணு சொல்லப்போ அந்த பொண்ணை நிறுத்த சொல்லிட்டு திடீர்னு கிளம்புனதுக்கு அர்த்தம் உங்களோட நம்பிக்கையும் என்னோட சந்தேகமும் ஒண்ணுதான். வர்ற வெள்ளிக்கிழமை நீங்க என்ன வந்து பாருங்க. அங்கே வச்சு எல்லாம் பேசலாம். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி சாயங்காலம் 5:10 இந்த சம்பவம் நடந்திருக்கு. நேரில் பார்த்தவங்க இதில் சைன் பண்ணியிருக்காங்க. கீதாவோட டெத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நேவி அப்புறம் கோஸ்ட் கார்டு இவங்க 2 பேரோட ரிப்போர்ட்ஸும் இதில் இருக்குது. பாடி இன்னும் கிடைக்கல.
பாறைக்கு நடுவுலையோ இல்லை ஆழ்கடலையோ பாடி மாட்டிக்கிட்டதுனால கிடைக்கலன்னு இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது சார். அஞ்சம்மா ஜேக்கப், அஞ்சலி ஜேக்கப், அப்புறம் அந்த வீட்டு வேலைக்காரன் விட்னஸ் அதில் சைன் பண்ணியிருக்காங்க சார். Can I see that? Sure. அஞ்சலி ஜேக்கப், கீதா ஜேக்கப், அஞ்சமா ஜேக்கப் இவங்க 3 பேருடைய பங்கம் அஞ்சலி ஜேக்கப் என்ற பேர்ல தான் இருக்கு. இங்க தான் கையெழுத்து போடணும். அஞ்சலிங்கிறது யாரு? இங்க வாங்க. இப்படி வந்துரு. இங்க கையெழுத்து போடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்படி வாங்க வாங்க. சுத்தி போட்டிதான் இடமே இல்லை. என்னை நெருங்கிட்டு போனா நம்மளுக்கு நிம்மதி. மேரி இங்க வாமா, சைன் பண்ணோம். மேரி உங்க பொண்ணுன்றதுக்கு நீங்க என்ன ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? என் மக மேரி அவங்க அம்மா இடுப்புல ஏறி உட்காந்து 2 வயசு போட்டா இருக்காது போதுமா? அந்த கருமாந்தரம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை ஒரு ப்ரூஃப். சார் உங்க மண்டையில அடிச்சு சத்தியம் பண்றேன், நம்புங்க. இந்த பொண்ணு உங்க பொண்ணு தான் எனக்கு சரியான ப்ரூஃப் வேணும். கல்யாண சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? இல்லையே, கல்யாணம் முண்டக்கண்ணி முத்தம்மா கோயில் வாசல் வச்சு நடந்துச்சு. சரிங்க, அங்க போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. அது நடக்காதியா? கார்பரேஷன்காரன் ரோடு அகலப்படுத்துறேன்னு கோயிலை இடிச்சு விட்டாயா? அதுவும் தலையெழுத்து. டாக்டர் சார், இதை கொஞ்சம் பிடிங்களேன். நான் இப்போ வந்துடுறேன் சார். ரியலி? ஆமா டாக்டர், கொஞ்சம் இங்கே வாங்கல. இவர் சொல்றது கொஞ்சம் கேளுங்களா? என்ன? இல்லை, இதை கன்ஃபார்ம்னு சொல்லலை. எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்கு. அதனால தான் இதை நான் ஒரு பெரிய விஷயமா கூட நினைக்கல. சுற்றி வளைக்காம டைரெக்டாக விஷயத்துக்கு வாங்க. அஞ்சலி உட்பட எல்லாரும் கீதாவுடைய ஆத்மாவை இந்த வீட்டில் பார்த்ததாக சொல்கிறாங்களே, அதை வச்சு நான் சொல்லலை. கீதாவை நானும் பார்த்தேன். எங்கே பார்த்தீங்க? அஞ்சம்மா கீழே விழுந்த அன்னைக்கு அவங்கள பார்க்கறதுக்காக வந்துட்டு இருந்தேன். போகிற வழியில் ஏற்ற மாதிரி ஒரு சிவப்பு காரு, அதுக்குள்ள கீதா. என் காரோட ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு மின்னலை மாதிரி பார்த்தேன் அவளை. அது ஏதோ என்னோட பிரம்மன் நினச்சி நான் அதை பெருசாக எடுத்துக்கல. இதுக்கு முன்னாடி இந்த காரை இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த காரை நான் எங்கேயும் பார்க்கல. தோட்டத்தில் வேலை செய்கிற யாரோ தீவிரவாதியோட தொடர்புன்னு போலீஸ்காரங்க பேசிக்கிட்டாங்க. அந்த கார் மேலே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அவளை கிராஸ் பண்ணுறப்போ அந்த காரோட நம்பரை மட்டும் நான் பார்த்தேன். அதை ஒரு ஃபைலில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே வச்சுருக்கீங்க? பழைய ஃபைல் அது. அது ஆஃபீஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், கிடைச்சோன்னு உங்களை கூப்பிட்றேன். வாசு சார், எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணாலும் இந்த ஆபீசர் நம்ப மாட்டேங்கிறாரே. அது எனக்கு தேவையில்லை. ப்ரூஃப் இருந்தா வேலை நடக்கும். வர முடியும். என்னாச்சு சார்? சார், இவர் வந்ததுல இருந்து ஏதாவது சாக்கு போக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர குஞ்சம்மா பொண்ணு மேரிங்கிறதுக்கு இவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல சார். யோ, போடி குஞ்சம்மா செத்து போயிட்டாயா? உங்ககிட்ட ஏதாவது சர்டிபிகேட் இருக்கான்னு கேக்குறேன். என்ன சர்டிபிகேட்? டெத் சர்டிபிகேட் அது இருக்கா? யோ, என் மகன் இப்ப உயிரோட தானே இருக்கா? அவளை வேணா கழுத்து எடுத்து கொண்டு போய் சர்டிபிகேட் வாங்கி தர உனக்கு சந்தோஷமா? குஞ்சம்மாவோட டெத் சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்டேன். அது அப்ளை பண்ணிருக்கேன். செத்து 20 வருஷம் ஆச்சு, இன்னும் வாங்கலையாம். யோ, நம்ம நாட்டுல எந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ணனும் உடனே தராங்க? அதெல்லாம் விடுங்க. நீங்க தான் தங்கப்பா ஆசாரன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறேன். சார், ஒரு காஞ்ச மரம் வாங்கி கொடுங்க. அதுல ஒரு நல்ல சேவப்பட்டி உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். அப்ப தெரியும் நான் ஆசாரியா பூசாரியான்னு. அத கேட்கல. உங்கள்ட்ட போட்டோ ஐடி இருக்கான்னு கேக்குறோம். இருக்கு, டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு. சரி, அதையாச்சும் கொடுங்க. இந்தாங்க. இது நீங்க தானா? அப்புறம் உங்க அப்பனா? இது நீங்க தானான்னு கேட்டேன். நான் இல்ல, வேற யாரு? 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து போட்டா கொஞ்சம் முடி கொட்டிருச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். இது நீங்களே பாருங்க. கொஞ்சம் இல்ல, எல்லாமே கொட்டிருச்சு. இது சரிப்பட்டு வராது. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? எங்க காட்டுங்க. இது இவரோட லைசென்ஸா? இந்த போட்டோல இருக்குது அவர்தானா? எத்தனை பேர் பார்த்தாலும் அதானடா தெரியும். உங்களை மாதிரியே இருக்கு. எங்க நாக்க நீட்டுங்க. அது ஒரு பழைய போட்டோ. அப்ப நான் சுந்தர புருஷனா இருந்தேன். இப்ப சுகர் வந்து கொஞ்சம் சுருங்கி போயிட்டேன். அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வெளியே எங்க போயிடாதீங்க. வேட்டைக்காரங்க பார்த்தா பிடிச்சி கூண்டுல அடைச்சிருவாங்க. நீ குர்ரா குரங்கு.
இது யாரா இது? இதை பாரு, இதை வச்சு பார்த்தா செக்க உனக்கு இல்ல மிருக காட்சி தான் போய் கொடுக்கணும். மரியாதையா அப்பாவும் பொண்ணு பேசி முடிவெடுத்து வாங்க. அதுக்கப்புறம் உங்க பங்கை பத்தி பேசுறான். அது வரைக்கும் இந்த செக்கு இங்கே இருக்கட்டும். சிரிக்காம போய் தொலை. வெளியில போங்க. இந்த ஃபைல் எங்கே போச்சு? இங்கே தானே வச்சேன். ஹலோ, நீ எனக்காக ஏதோ தேடிக்கிட்டு இருக்கல்ல? வேண்டாம், என் விஷயத்துல தலையிடாத. யார் இது? கீதா, நீ எங்க வீட்டை வாங்க போறல்ல? பாரு, அதை நீ வாங்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும். நீ அந்த வீட்டை வாங்கினா உன் நிம்மதி போகுமே தவிர நீ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. ஏன்? நாம சந்திக்கிறப்போ சொல்றேன். இதோ பாரு, நாம சந்திக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ இல்ல, எப்பவும். எங்க எங்க வரணும்? ஈசிஆர் ரோட்ல இருக்கிற பெரிய சர்ச்சுக்கு வா, நான் அங்கதான் இருப்பேன். ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ அஞ்சலி, நான் வாசு பேசுறேன். என்ன இந்த நேரத்தில்? நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன். சீக்கிரம் வாங்க. எங்கே வரணும்? நேற்று கீதா ஃபோன் பண்ணியிருந்தா. என்ன ஈசிஆர் ரோடு இருக்க சர்ச்சுக்கு வர சொல்லியிருந்தா. என்னது? சீக்கிரம் வாங்க, இங்க எல்லாம் மர்மமா இருக்கு. ஹலோ ஹலோ,
அஞ்சலி Hey. அஞ்சலி Hey, அஞ்சலி 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 Hey. நான் பார்த்தேன். யார்? அங்கதான். யார? அங்கதான். கீதா. பிரார்த்தனையோட பலன் கிடைக்கணும்னா ப்ளீஸ். என்ன ஃபாதர், வெள்ளிக்கிழமை தானே மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க? ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதான் வர சொன்னேன். இன்னொரு உயிரும் பலியாயிருக்கு. தெரியும். இந்த பேய் பிசாசால கதையில் மட்டும்தான் கொலை பண்ண முடியும்னு ஆணித்தரமாக நம்புறவனா? ஏன்னா தெய்வமும் சரி பேயும் சரி மனுஷங்களுடைய மனசில் மட்டும்தான் இருக்கு. அதுங்களுக்குன்னு தனியாக உருவெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் ஆழமாக நல்லா பதிஞ்சிருச்சு. ஒரு ஆத்மாவோட சக்தி என்னன்னா, தன்னை அடக்கிற சக்தியையும் ஒரு மனுஷனோட சக்தியை அடக்கி அவனுக்குள்ளே புகுந்து பிரயோகம் பண்ணுறதுக்கும் அதுக்கு சக்தி இருக்குது. பழங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சக்தியை அடக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் சன்னி பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. சித்தர்களும் ரிஷிகளும் பல வருஷம் பூஜை பண்ணி பஞ்சபூதங்களை வச்சு அந்த பஞ்சபூதங்களை வச்சு அதையெல்லாம் அடக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த நவக்கிரகங்கள்லாம். கடந்த நூற்றாண்டுக்கு மத்தியில் தான் வானசாஸ்திர வல்லுநர்கள் 9வது கிரகம் இருக்கிறதையே கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பேராசைக்காலஜி அதை சப்போர்ட் பண்ணுது. ஆத்மா, வெளிமனது, உள்மனது இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் எல்லாமே. சுகு, I'll have to. அதை வச்சு ஒரு ஆள் மனசால இன்னொரு ஆளாக மாற முடியும். பல சமயங்களில் மாறின ஆளாகவே வாழவும் முடியும். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தன் அந்த கெட்ட சக்தி உள்ளே இருக்கும்போது தான் சுயநனவோடு இருக்க மாட்டான்றது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அந்த மாதிரி நிறைய கேஸை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே இருக்கிற கதை அது இல்லை. அப்படி தோண காரணம் இறந்து போன கீதாவை பார்த்தது அஞ்சலி மட்டும் இல்லை, வாசுதேவனும் கீதாவை பார்த்ததா சொல்கிறாரு. வீட்டுக்கு வெளியே பார்த்ததா என்கிட்ட சொன்னார். அது கீதாவோட ஆவின்னு அவர் நம்புறாரு. ஆனால் அவர் பார்த்தது ஆவி இல்லை, உண்மையான கீதாவாகவே இருந்திருக்கலாமே. அந்த கீதாவோட ஆவியோட ஆக்ரோஷத்தை பற்றி பேச காரணம் இருக்குது. அவளோட ஆவி அவங்க அம்மாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நான் அங்கே போய் பூஜை பண்ணி அதை அடக்கி அறைக்குள்ளே பூட்டி வச்சிட்டேன். கிறிஸ்துவ முறைப்படி செத்துப்போனவங்களுடைய சடலத்தை 41 நாளைக்குள்ளே அடக்கம் பண்ணலைன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். கீதாவோட சடலம் கிடைக்காததுனால நானே ஒரு சவப்பெட்டியை ரெடி பண்ணி அதுக்குள்ளே கீதாவோட ஆவியை அடக்கி வச்சு அதை நான் அடக்கம் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்த்தப்போ நீங்கள் சொன்னது மாதிரி தான் செஞ்சேன்னும் அதுக்கு பிறகு தான் முழுசாக கீதாவோட ஆத்மாவும் சாந்தியானதாக சொன்னாங்க.
நான் சொல்கிறத உங்களுக்கு நம்புற மாதிரி இல்லை இல்லை? நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி நான் சொல்கிறதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என் கூட வாங்க, எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தையும் சொல்கிறேன். சன்னி, நடக்க போகிற இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 2 கொடூரமான கொலைகள் நடக்க போகிறதா தெரியுது. சரியாக சொல்லணும்னா வர்ற 31ஆம் தேதி, அதாவது அவங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு. அதை எப்படி தடுக்கிறதுன்னு தான் தெரியல. ஆனால் உன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் நம்பிக்கையை காப்பாற்றுவீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன் சன்னி. அந்த அளவுக்கு என்ன நம்புறதுக்கு காரணம்? உங்கள் கண்ணில் அபரிவிதமான ஒரு சக்தி இருக்கு. அமாவாசை இருட்டில் கூட உங்கள் கண்ணு பௌர்ணமி மாதிரி இருக்கும். இயேசு உங்களுக்கு கொடுத்த இந்த சக்தி இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படட்டும். அப்படின்னா என்னோட இன்னொரு பெரிய சந்தேகத்தையும் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். என்னது? இந்த லாட்டின் சிம்பிள்ஸ் இருக்கிற இந்த சிலுவையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியும். இயேசு, இயேசுவோட வாசகம். ஆமா சன்னி. ஆனா என்கிட்ட மட்டுமே இருந்த இந்த சிலுவை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நான் தான் சொல்கிறேன்ல சார், கடந்த 30 வருஷமாக இந்த கல்லறையில் அடக்கம் பண்ணவங்களோட பேர் விவரம் எல்லாம் இந்த ரெஜிஸ்டரில் இருக்குன்னு. அதில் கீதாங்கிற பேரே இல்லை சார். அதுவும் சமீபத்தில் அடக்கம் பண்ணியிருந்தா எனக்கு தெரியாமல் இருக்காது சார். ஆனால் கீதாவோட பாடியை அவங்க ஃபேமிலி இங்கே தான் அடக்கம் பண்ணதா ஃபாதர் டேவிட் என்கிட்ட சொன்னார். அதெல்லாம் தெரியாது சார். அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்கல சார். எங்கேயோ எதையோ தொலைச்சிருக்கீங்கல்ல? சும்மா தான் கேட்டேன். ரொம்ப நேரமா எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன இந்த நேரத்தில் இங்க? ஒன்றும் இல்லை, இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. கீதாவுடைய பாடியை இங்கே தான் எங்கேயோ அடக்கம் பண்ணதா ஃபாதர் டேவிட் மார்ட்டின் என்கிட்ட சொன்னாங்க. அது எங்க அடக்கம் பண்ணீங்கன்னு உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்குமே. இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது. நான் இல்லாதப்ப நடந்திருக்கலாம். இல்லை, போய் நீங்க இங்க இருந்த சமயத்துல தான் அது நடந்திருக்கு. நீங்க பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஃபைனல் ரைட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்கே தான் அடக்கம் பண்ணணும்னு ஃபாதர் டேவிட் சொல்லியிருக்காரு. அந்த ஃபைனல் ரைட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு, அஞ்சம்மாக்கு, அஞ்சலிக்கு 3 பேருக்கும் ஒரு அர்மேனியன் ஆர்த்தடாக்ஸ் சிலுவையை ஃபாதர் டேவிட் கொடுத்துருக்காரு. அஞ்சம்மா கிட்டேயும் அஞ்சலி கிட்டேயும் அது இருக்கு. ஆனா உங்களுடைய அந்த கிராஸ் அது தொலைஞ்சிடுச்சு. கரெக்டா? ஆமா. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது கடைசியில் என் கையில் கிடைச்சது. இதான் அது. இதை எங்க தொலைச்சிங்க ஞாபகம் இருக்கா? தெரியல. இல்ல? பேய்கள் கிட்ட இருந்து இது உங்களை காப்பாற்றும். வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், அது தெய்வீகமானது. தெய்வீகத்தை தப்பா உபயோகிச்சா அது உங்களுக்கே ஆபத்தா முடியும். ராமச்சந்திரா அங்கிள்,
சொல்லுங்க அங்கிள், ஏதோ பேசணும் நீங்க. அப்படின்னா 5 தலைமுறையா வாழ்ந்த இந்த வீட்டை வித்துட்டு பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போயிடலான்னு பார்க்குறீங்க இல்ல? நீ கல்யாணம் முடிஞ்சதும் உங்க அம்மாவையும் உன் கூடவே பாம்பே கூட்டிட்டு போயிடுவேன். நானும் போயிடுவேன் என் ஊருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அஞ்சலி. அம்மா நல்லா இருந்தப்ப எனக்கு மாசம் மாசம் தேவைக்கான பணம் இங்கிருந்து வந்துச்சு. இனிமே அந்த காசு நான் வேணும்னா இந்த பிச்சை காசை வச்சு எத்தனை நாளைக்கு வாழ்றது? 5 தலைமுறையா உங்க குடும்பத்துக்காக எங்க குடும்பம் ராப்பகலா வேர்வை சிந்தி உழைச்சாங்க. அந்த பரம்பரையில் வந்தவன் தான் நான். உன் குடும்பத்துக்காக எவ்வளவு அவமானத்தையும் கஷ்டத்தையும் தாங்கணும்னு உனக்கு தெரியும்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீட்டை விற்றதுக்கப்புறம் எனக்கும் ஒரு பங்கு வரலாம்ல. அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்கன்னு இவ்வளவு தெளிவா சொல்லியும் உனக்கு புரியலையாமா? இப்ப சொல்றேன் கேளு. இந்த வீட்டில் கீதாவோட பங்கு எனக்கு வேணும். இவ்வளோ பணம் அவருக்கு எதுக்கு கொடுக்குறேன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது அங்கிள்? அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. என்ன வேணாலும் சொல்லிக்க. அந்த பங்கு எனக்கு வேணும். அஞ்சலி, ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். கீதா இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கா. அதை நீங்க தரலன்னா நான் அவளை வச்சே பங்கு கேட்க வேண்டியது வரும். அது சரி, கிச்சனை விட்டு வர்ற மாதிரி ஐடியாவே இல்லையா? ஐயோ, என்ன டாக்டர் இது அவ்வளோ போட்டு கையில் எடுத்துட்டு வரீங்க? முதல்ல நீங்க இருந்து வெளியே வா, நான் பூட்டணும். எதை போட்டு போறீங்க? ஆள் இல்லாத எல்லா ரூமையும் நான் பூட்டிட்டேன். இதுல எந்த ரூம்ல பேய் இருந்தாலும் மாட்டிக்கும். வெளியே வர முடியாம உள்ள கிடந்து தவிக்கும். ரொம்ப நேரம் உள்ள இருந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷர் தாங்க முடியாம ஐயோ என்ன வெளியே விடுங்க, எனக்கு பசிக்குது, சாப்பிடணும் அப்படின்னு கூப்பிடும் பாரு. அப்ப கதவை திறந்து நான் பேயை பிடிச்சிருவேன். எப்படி என் ஐடியா? சூப்பர், நானும் வரேன் சார். முதல்ல நான் சொன்ன வேலையை செய். அதை விட்டுட்டு என் கூட கூட்டு சேர்றதுக்கு பாக்குறியா? ஐயோ, சாரி 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 சாரி. கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? யார் வராங்க போறாங்கன்னு பார்க்க மாட்டேன். போ அப்படி. ஐயோ அப்பா. யார் இது? யாருன்னு கேக்குறல்ல? இங்க யாரும் இல்லையே. இல்ல
நான் பார்த்தேன். ஹே, அது உன்னோட பிரம்மன்னு நினைக்கிறேன். வா. என்னம்மா? ஒரு 11-12க்குள்ள சர்ச்சில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பணும். 5 மணிக்கு சென்னை பாம்பே ஃப்ளைட். கல்யாணத்துக்கு பெருசாக ஆடம்பரம் ஒன்றும் தேவையில்லை. அப்படி ஏதாவது பண்ணணுன்னா அங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த வீடு சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு ஏற்றதா இல்லை. பொண்ணையும் மாப்பிள்ளையும் என் வீட்டுக்கு வர வச்சு சடங்குகளை நடத்திடலாம். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிக்கணும். இந்த கல்யாணம் இப்போ வேண்டாம். அஞ்சலிக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் இந்த கல்யாணம் நடத்த வேண்டாங்கிறது என்னோட அபிப்பிராயம். எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காகத்தானே அனூப் என்னை இங்க வர வச்சது. பூதம், பிசாசு, பேய் இதெல்லாம் பார்க்கறதா நினைக்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அவ அக்காவோட சாவுக்கு காரணம் அவதாங்கிற ஒரு எண்ணம் அவ மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. இதை அப்படியே விட்டீங்கன்னா அது ஒரு ரணமா மாறிடும். அதை சரி பண்ணணும். சரி பண்ணலன்னா சங்கிலியால கட்டில கட்டி போட்டு வச்ச அவளுடைய பாட்டி நிலைமை தான் அவளுக்கும் வரும். இல்லாத கதையெல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்றது கதை இல்ல. குடியால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வெளியே சொல்ல முடியாத விஷயங்களை மனசுலயே பூட்டி வச்சுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கும். குடியால பாதிக்கப்பட்டவங்கன்னா ஆல்கஹாலிக் டெலிரியம்னு பேரு, மத்தவங்களுக்கு பேரனாய்ட் இல்யூஷன் பேரு. இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற இடத்துல தான் ட்ரீட் பண்ணணும். பாம்பேக்கோ டெல்லிக்கோ அனுப்புறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்ல. எனக்கு ஒண்ணுமே இல்லன்னு நீங்க தானே சொன்னீங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர்ஸ் இப்படி தான் சொல்லுவாங்க. அதைத்தான் நானும் செஞ்சேன். ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் இதை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே வந்திருக்காது. தாத்தா என்ன நம்புங்க ப்ளீஸ். எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஃபாதர் டேவிட் சொன்னாரே இந்த வீட்ல தான் பிரச்சனைன்னு. No, it is not the house which is haunted. It is she who is haunted. சும்மா பெரிய இங்கிலீஷ்கார மாதிரி சி ஹி ஏ பி சிடிலாம் போட்டு சீனை போட்டு காட்டாத எங்கள்கிட்ட. நான் சொல்றேன் இவனை என்ன பண்ணலாம்னு. ஆட்டுச்சாணியை எடுத்து கொஞ்சம் மாட்டுச்சாணியோட மிக்ஸ் பண்ணி இவன் மூஞ்சில நல்லா மொழிகி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடணும். இவன் என்ன சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தான்? பிசாசு பிடிக்கிறேன் தானே வந்தான். இது வரைக்கும் இவன் ஒரு பெருச்சாலை கூட பிடிச்சது இல்ல. இவன் பிசாசு பிடிக்க இங்க வரல, பொம்பளை தான் பிடிக்க வந்திருக்கான். இதோ இவளை அவன் கூட்டிட்டு போய் வா பிசாசு பிடிக்கலான்னு அவன் காட்டின வேலைய ஐயோ என் வாயால சொல்ல முடியல. பிசாசு கிடைக்கலன்னு நான் பெரிய டாக்டராக்கும் அஞ்சலிக்கு வைத்தியம் பண்ண வந்திருக்கேன். உங்க அம்மாவுக்கு என்ன பத்தி எல்லாம் நல்லா தெரியும் சொல்லி என்ன எப்போ அஞ்சம்மாவுக்கு நினைவு வந்துருச்சு. ஏதாவது பேசணுங்களா? இல்ல, அவங்க எதுவும் பேசல. ஆனா சீக்கிரமா பேசிடுவாங்கன்னு டாக்டர் சொன்னாரு. கல்யாணம் முடிஞ்சு அஞ்சம்மாவை இவங்க கூட்டிட்டு போலாமான்னு டாக்டர் ஒரு வார்த்தை கேட்கணும். அக்கா நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன். அங்க அக்காவை பார்த்துக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அக்கா தான் அம்மா மாதிரி என்னை வளர்த்தாங்க. அப்ப இந்த கல்யாணத்தை நடத்தத்தான் போறீங்களா? எப்ப பார்த்தாலும் அதிபசிந்திரமா பேசிட்டு அடிச்சத பல்லல பேந்து கொஞ்சம் ஜாகிரதை. வாயை மூடிட்டு சும்மா இரு. பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்கல்ல, அறிவில்ல? யூஸ்லெஸ் ஃபெலோ. சாரி சார். நீங்க சொல்ற மாதிரி கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. தேதி குறிச்சு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அதை மாத்தி வைங்கன்னு நீங்க சொல்றது எனக்கு என்னமோ அவசகனமா படுது. இல்ல, நான் இதை ஒத்துக்க மாட்டேன். எங்களுக்கு பெரியவர் என்ன சொல்றாரோ அதான் முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் அனூப் தான் முக்கியம். அனூப் தானே என்ன இங்க வர வச்சது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அது உன் உயிருக்கே ஆபத்தா முடியும். அனூப் இதுக்கு சம்மதிக்காத. இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் கிளம்பலாம். அனூப், அவசரப்பட்டு எதையும் செய்யாத. நான் ஆசைப்பட்டது காதலிச்சதுலாம் அஞ்சலியே தான். இப்போ அவள் ஏதோ மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கா. அதில் அவன் மேலே என்ன தப்பு இருக்கு? அதுக்காக ஒரு நோயாளி மாதிரி அவளை என்கிட்ட இருந்து தள்ளி வைக்கவோ ட்ரீட் பண்ணவோ எனக்கு விருப்பம் இல்லை. அதை குணப்படுத்த முடியும்னா நான் எப்படியாவது குணப்படுத்திடுவேன். அப்படி இல்லைனாலும் நான் அவ கூட தான் சேர்ந்து வாழ்வேன். You're completely wrong. Please listen to me. போதும்.
எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டீங்கல்ல, இதுக்கு மேலேயே இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் கெட் அவுட். டாக்டர் சார், ராமச்சந்திரன் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்காரு. மரகத ராகம் கேட்டாலே மனதிலே காதல் தோன்றுமே. மரகத ராகம் கேட்டாலே மனதிலே காதல் தோன்றுமே. வானத்தின் உச்சியில் உனது மேகங்கள் திரவதரையில் வானத்தில் சந்திரன் நெஞ்சினில் இருக்கும் இளவரசன் நீ தரம் பம் பம். மரகத பூவிரிந்ததோ மனதினில் தேன் சிந்ததோ. மரகத பூவிரிந்ததோ மனதினில் தேன் சிந்துதோ. சிறுகுயில் பாட்டிலும் குளிர் வீசும் காற்றிலும் நதிகளின் ஓசையும் நீதானே. நாதமோ வீணையாய் வீணையோ நாதமாய். காதல் வழி பொழியும் தீன் தனனா. கவி பாடும் பாடல் மரகத பூவிரிந்ததோ மனதினில் தேன் சிந்துதோ. மரகத பூவிரிந்ததோ. அஞ்சலி வரல?
ரெடியா தான் இருக்கா. மணமகன் கூப்பிட்டா தான் வருவேன்னு அங்கேயே உட்காந்துருக்கா. மணமகன் அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? மாதுளம் பழத்தில் மாணிக்கம் பதிக்க வந்தவன் என்னவன் நீதானே. செந்தமிழ் சுவையும் பைங்கிளி பேச்சும் ஒன்றென கலந்தவள் நீதானே. நாதமோ வீணையாய் வீணையோ நாதமாய். நாதமோ வீணையாய் வீணையோ நாதமாய். காதல்மணி கொலுசு தீப்தனதி. என்றும் என் கண்மணி தீப்தனதி. அருவியாக வருது கவிதை. கவிதை மழை உன்னில் பொழிவேன் நான். மரகத பூவிரிந்ததோ மனதினில் தேன் சிந்ததோ. மரகத ராகம் கேட்டாலே மனதிலே காதல் தோன்றுமே. வானத்தின் உச்சியில் உடுதி மிதங்கள் திருவகரையில் தரம் தம் தம். எங்க கிளம்புற நீ? அஞ்சலியை கூப்பிட போறேன். ஜாகிரதையா போகணும், ஒரே காத்து மழையுமா இருக்கு. ம். எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? எல்லாமே உன் நல்லதுக்காக தான்.
Look at that. இறந்தது கீதா இல்ல, அஞ்சலி தான். இவ்வளவு நாள இந்த வீட்டுல இருக்கிறது அஞ்சலி நினைச்சுக்கிட்டு இருந்த. அது அஞ்சலி இல்ல, கீதா. முதல்ல இந்த வீட்டுக்கு நான் வந்தப்போ அவளை பார்த்தப்பவே அவளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. அந்த பயம் வந்ததுக்கு காரணம் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். செஞ்ச குற்றத்தை மறைக்கிறதுனால உண்டாகிற ஒரு விதமான மனவியாதி. Delusion by guilt and sin. It's a psychological disease. அந்த டிசீஸோட சிம்டம்ஸ் நான் அவகிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ அக்கா எப்படி இறந்து போனான்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ என்கிட்ட சொன்ன கதை நம்புற மாதிரி இல்லை. செஞ்ச குற்றங்களை மறைக்கிறப்போ மனசுல உண்டாகிற ஒரு விதமான பயம் சில பிரதிபிம்பங்களை அந்த குற்றவாளியுடைய மனசுல உண்டாகும். அதை அவங்களால பார்க்கவும் முடியும். அதுக்கு பேயின்னோ பிசாசுன்னோ பூதம்னோ எப்படி வேணாலும் பேர் வைக்கலாம். அன்னைக்கு வீட்டுல ஃபாதர் அவ நெத்தியில சிலுவையை வச்சு ஜெபம் பண்ணி பைபிளை படிக்க சொன்னப்போ அவ இயேசுவை கடவுளா நினைச்சு விசுவாசிச்சனால அவனால பைபிளை சரியா படிக்க முடியல. அவ எதையோ மறைக்கிறா, ஏதோ ஒரு குற்றத்தை மறைக்கிறான்னு நான் சந்தேகப்பட்டப்பதான் எனக்கு அப்போ ஒரு வழி கிடைச்சது. இறந்து போன கீதாவை பார்த்ததா வாசு சொன்னார். அன்னைக்குதான் ஒரு விஷயத்தை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். கீதா உயிரோடு தான் இருக்கா, சாகலைங்கிறது. ஆனா வாசு சொன்ன விஷயத்தை வச்சு நான் உண்மையை கண்டுபிடிக்க கூடாதுன்னு கீதா எனக்கு நிறைய தடங்கள் பண்ணான். அந்த தடங்கள்ல ஒண்ணுதான் வாசுவை சர்ச்சுக்கு வர வச்சு இன்னொரு ஆளோட ஹெல்ப்போட கீதா கொலையும் பண்ணான். அவளுக்கு ஹெல்ப் பண்ணது அவங்க வீட்டு வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் என்கிட்ட மாட்ட இருந்தப்பதான் அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு கீதா என் கவனத்தை திசை திருப்பி ஏரியில இருந்த படகோட்டியை நான் விசாரிச்சப்பதான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சேன். அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்தது ஒரு பெண் இல்ல, ஆணுங்கிறது. அப்புறம் எதுக்காக வாசு என்கிட்ட கீதாவை பார்த்தேன்னு போய் சொன்னார். அந்த உண்மையை தெரிஞ்சுக்க நான் ஒரு ஆளோட ஹெல்ப்பை தேடினேன். அதுதான் மேரி. மேரி கிட்ட நான் கீதா எங்க போறா என்ன பண்றான்னு பார்க்க சொல்லியிருந்தேன். மேரி அதை ரொம்ப நல்லாவே செஞ்சான். கீதாவுக்கும் அஞ்சலிக்கும் இருக்கிற யாருக்குமே தெரியாத ஒரு வித்தியாசம் எனக்கு தெரிய வந்தது. கீதா கண்ணாடி போடுவா, அஞ்சலி கண்ணாடி போட மாட்டான். ஸோ அஞ்சலி மாதிரி நடிக்கிறதுக்காக கீதா கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா. இந்த விஷயத்தை மேரி தான் கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சது. உயிரோட இருக்கிறது கீதா தான், அஞ்சலி இல்லைங்கிறது. ஆனா இந்த விஷயத்தை மத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்கான ஆதாரமோ சாட்சியோ என்கிட்ட இல்லை. அதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும்னு தான் இந்த கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்னு அன்னைக்கு நான் சொன்னேன். அவரோட அம்மாவுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு வேலைக்காரன் சொன்னப்போ கீதா முகத்துல சந்தோஷம் வரல, அதிர்ச்சி வந்ததை பார்த்தேன். ஏன்னா அம்மாவுக்கும் வேலைக்காரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் மத்த எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமோன்னு அவ பயந்ததை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்காரனுடைய கொலை நடந்தது. அதி புத்திசாலித்தனமான கொலை. கடல்ல இருந்து வந்து கொலை பண்ணிட்டு கடலுக்கே திரும்பி போன அந்த கொலைகாரனுடைய கால் தடத்தை நான் ஃபாலோ பண்ணேன். அந்த கால் தடம் வந்த வழியும் திரும்பி போன வழியையும் நான் ஃபாலோ பண்ணேன். நான் போய் சேர்ந்த இடம் கீதாவுடைய ரூம். போலீஸ் ரிப்போர்ட்ல கேஸ் திறந்திருந்ததால தான் தீப்பிடிச்சு வேலைக்காரன் இறந்தான்னு எழுதியிருந்தது. வேலைக்காரன் வெளியே போயிருந்த நேரம் பார்த்து ஜன்னல் வழியா கீதா தான் கேஸை திறந்து விட்டுருக்கணும்னு நான் சந்தேகப்பட்டேன். வீடு பூரா நிரம்பி இருந்த கேஸ் சுவிட்ச் ஆன் பண்ணதாலேயோ லைட்டரை பத்த வச்சதாலேயோ தான் வெடிச்சு வேலைக்காரனுடைய பாடியை வெளியே தூக்கி போட்டு அவனோட அவன் கூட இருந்த ரகசியமும் அழிஞ்சு போச்சு. இந்த கிரிமினல் மைண்ட் இருக்கிற புத்தி கீதாவுக்கு இப்ப இல்ல, சின்ன வயசுல இருந்தே இருக்குன்றது அவங்க ரெண்டு பேரும் படிச்ச ஸ்கூலுக்கு போனப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஸ்போர்ட்ஸ்லயும் சரி எஜுகேஷன்லயும் சரி கீதாவோட அஞ்சலி தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்தான். அதனால அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் கீதாக்குள்ள ஒரு வக்ர புத்தியை உண்டாக்கி இருக்கு. கூட படிச்ச பொண்ணோட சண்டையில ஜியோமெட்ரி பாக்ஸ்ல இருந்த காம்பஸ் எடுத்து அந்த பொண்ணோட கண்ணை குத்தி இருக்கா. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல அவங்க அப்பாவுடைய கையெழுத்த திருட்டுத்தனமா போட்டிருக்கா. இந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்கள்ல ஆரம்பிச்சு பயங்கரமான கிரிமினல் ஆயிருக்கா கீதா. அஞ்சம்மா கீழே விழுந்த அன்னைக்கும் வாசு கீதாவை பார்த்ததா சொன்ன அன்னைக்கும் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க பாம்பேல இருக்கிற அவன் ஃப்ரெண்டுக்கு நான் போன் பண்ணி பேசுறேன். ஊட்டியில அவனுக்காக ஒரு ஷூட்டிங்க்கு போறதா ஒத்துக்கிட்டு ராத்திரியில ஒரு காரை தனியா வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அவ இங்க அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கான். அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்டை உண்டாக்குனது மட்டும் இல்லாம திரும்ப உன்கிட்ட வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஊருக்கு வந்துட்டான். அன்னைக்கு தான் கீதாவை வாசு பார்த்துருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு குழப்பமா இருந்தது. அஞ்சலி இறந்தது எப்படி? உன் மேல கீதா வச்சிருந்த வெறித்தனமான காதலால அஞ்சலியை கொலை பண்ணிட்டு கீதா அஞ்சலியா மாறிட்டு இந்த விஷயம் எப்ப வெளியே தெரிஞ்சிடுமோன்ற பயத்துல கூட பிறந்தவளையே கொன்னுட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியில அதை மறைக்க முயற்சி பண்ணி அதனால உண்டான மனவியாதியால ஒரு மன நோயாளியாவே மாறிட்டா கீதா. மாஸ்டர் கிரிமினல்.
சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு குற்றவாளியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு மன நோயாளி. அவளை தண்டிக்கிறத விட அவளுக்கு இருக்கிற நோயை குணப்படுத்துறதா நான் விரும்புறேன். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும் தான் நான். என்னது ஃபுல்லா நனைஞ்சிட்ட? என்னாச்சு? நீ யாரு? என்ன நான் யாரா? சொல்லு, நீ அஞ்சலியா இல்ல கீதாவா? அது உனக்கு தெரியாதா? உண்மையை சொல்லு, நீ அஞ்சலியா இல்ல கீதாவா? அஞ்சலி இல்ல, நீ கீதா. அஞ்சலி மாதிரி பொய் வேஷம் போட்டு நடிச்சு எங்களை ஏமாத்திட்டு இருக்க. அனூப், இது உனக்கு இல்ல, நான் அஞ்சலிக்கு கொடுத்தது. இந்த இதயத்தை நான் அவனுக்காக தான் கொடுத்தேன். உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இனிமே நீ எதையும் மூடி மறைக்க முடியாது. உங்க அம்மா கட்டி வச்சிருந்த கல்லறையில நான் அஞ்சலியோட பேரை பார்த்தேன். அதை மறைக்க ஒரு தப்பு இல்ல, நிறைய தப்பு பண்ணிருக்க. இந்த வீட்டுல பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு நாடகமான அஞ்சலி அவளா செத்து போல. நீதான் கொன்ன, நீ தாண்டி கொன்ன. எஸ், நான் தான் கொன்னேன். அவளை நான் தான் கொன்னுட்டேன். உன் மேல வச்சிருந்த காதல் முத்தி போய் பைத்தியமாயி அவளை நான் தான் கொன்னுட்டேன். யூ பிளடி சீட். கொலைகார பாவிடி நீ. இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு தேவையில்ல. இல்ல, திரும்ப வருவேன். நீ பண்ண கொலையை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க திரும்ப வருவேன். அனூப், நான் சொல்றது கேளு. என்ன வெறுத்துடாத. நான் செஞ்சது ஒரே ஒரு தப்பு தான். மனசார உன்னை காதலிச்சதுதான் நான் செஞ்ச தப்பு. நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அனூப். ஆனா நீ அஞ்சலிய லவ் பண்றேன்னு தெரிஞ்சப்போ மனசு நொறுங்கி போயிட்ட. நீ மட்டும் அவனோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல, நான் எதுவும் செய்யல. ஏதோ மாயம் செஞ்சு அவரை நீ மயக்கிட்டடி. நான் விட மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க நான் விட மாட்டேன். நீ அனவசியமா என் மேல கோவப்படுற. அனுக்கு என்னதான் பிடிக்கும்? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட கீதா. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிதான் இந்த $1 கொடுத்தாரு. எங்க காதல் புனிதமானது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. பொடலங்க காதல் புனிதமானது. சரிங்க. கீதா, அஞ்சலி, என்னாச்சு? அஞ்சலி, கீதா, 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 அஞ்சலி, என்ன பண்றீங்க? அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி.
போயிட்டாமா, போயிட்டா. அவளை கூட்டட்டி துரோகி. இல்ல, இது தெரியாம தான் நடந்துச்சு. என்ன மன்னிச்சிடு. எல்லாரும் என்ன மன்னிச்சிட்டாங்க, எங்க அம்மாவும் மன்னிச்சிட்டாங்க. யாருக்கும் தெரியாம அடக்கம் பண்ணிட்டேன். அந்த பழைய கல்லறை தோட்டத்துல கடல்ல மூழ்கி செத்துட்டான்னு போலீஸை நம்ப வச்சுட்டேன். ஆனா அம்மா, நீங்க தெரியாம யாருக்கிட்டையாவது இதை பத்தி சொல்லிட்டீங்கன்னா இப்ப இருக்கிறது கூட இல்லாம போயிடும். நீ வீட்டுக்கு வந்து அஞ்சலின்னு ஆசையா கூப்பிட்டதும் உன் காதலுக்காக நான் உன் அஞ்சலியாவே மாறிட்டேன். ஆமா, எனக்கும் அந்த வேலைக்காரனுக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரியும். இது அவதான். அவ என்ன பழி வாங்க இந்த வீட்டுல தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த ஆவி என்ன பழி வாங்குறேன்னு என்கிட்டயே சொல்லுச்சு. அஞ்சலி இங்கே தான் இருக்கா. நான் பார்த்துருக்கேன் அவளை இங்கே. அவ ஆத்மா வரும்போது உன் ரகசியமும் வெளியே வரும். இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். யார் எதிர்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும். இங்க பேயும் இல்ல, பிசாசும் இல்ல. இனிமே நான் இங்க வர மாட்டேன். என் கல்யாணம் பாம்பேல தான் நடக்க போகுது. கீதா, தப்பும்மா, துரோகம். நீ அதை செய்யாத. எல்லாம் உனக்காக தான் நான் பண்ணேன். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் என்ன நம்பு. நீ மனசார விரும்பின அஞ்சலி நான் தானே நினைச்சு. தயவு செஞ்சு என்னை ஏத்துக்க. அஞ்சலியோட ரத்தத்தை குடிச்ச பிசாசு நீ எனக்கு வேண்டாம். வேண்டாம்ல, வேண்டாம்ல, வேண்டாம்ல. வேற யாருடா உனக்கு வேணும்? எப்பயோ செத்து போயிட்டாலே அந்த அஞ்சலியா? கிடைக்க மாட்டா, என்னைக்கு அவ கிடைக்க மாட்டா. இனிமே நான் தாண்டா உனக்கு. நான் தாண்டா இருக்கேன். நீ என்ன ஏத்துக்கணும், இல்லனா சாகணும். நான் இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கவே இருக்காது. நம்ம கல்யாணத்தன்னைக்கு உனக்கு பிரசன்ட் பண்ணலான்னு நான் வாங்கி வீட்ல வச்சிருந்தேன். Your favorite drink. நான் உனக்கு வேணாம்ல, நீயும் எனக்கு வேணாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்னு நினைச்சேன். ஆனா அது நீ வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான்டா சேர்ந்து சாகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ற? இதுதான்டா நமக்கு கடைசி நேரம். ரெண்டு பேரும் சேர்ந்து சாவோம்.
உங்களை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நான் சொல்ல வரது அதுதான். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு டாக்டர் என்னுடைய கடமையை நான் செய்ய முயற்சி பண்ணேன். தெய்வம் விதிச்சதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றது சரிதான். நான் வரேன் சார். தேங்க்யூ சார். என்ன முதலாளி, கை நிறைய காசு வந்துருச்சுல்ல, அது எல்லாத்தையும் குடிச்சு அழிக்காம ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாருங்க. நீ நல்ல தெளிவான பொண்ணு, படிச்சு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும். முடிஞ்ச ஐபிஎஸ்ஏ எழுது, நல்ல சிஐடி ஆவ. தம்பி, இது வரைக்கும் நான் உங்களை ஏதாவது தப்பா பேசி இருந்தா நீங்க கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க. வாயை அதையும் மூடிட்டு. ம்